ஆனால் எதிரணியில் பேச வந்த இருவர் குழைப்பி விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். விஜயகுமார் சவுண்ட் சர்வீஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம் போல. ஓவர் சவுண்டு, காப்பி போட்டாங்க, அப்படி போட்டாங்க, சூடா போட்டாங்க. எந்த பெண்மணியா இன்னைக்கு சமைச்சு தட்டுல போடுறாங்க? எல்லாம் சமைச்சு நெட்ல தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் நம்ம பசங்க டாக்டர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. உண்மையிலே அவருதான் அப்படி பேசினாரு. சரி, நம்ம நெல்லை ஜெயந்தா பெரிய கவிஞர், திரைப்பட பாலாசிரியர், பாரதியோட செல்லம்மா என்ன சொன்னாங்கன்னு. ஏயா, பாரதியோட மதிநுட்பத்தால் தான் அவ்வளவு கவிதைகளை அவன் எழுதினான். அப்படிப்பட்ட ஒரு கவிஞன் எனக்கு கிடைத்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற வரம் என்று இந்த செல்லம்மாள் சொல்லுகிறார் என்றால் அது பாரதியுடைய மதிநுட்பம் அல்லவா? எனக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் பாரான். கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டல். நான் பாட்டு திறத்தாலே வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று பாட்டு எழுதிய பாரதியுடைய மதிநுட்பத்தை மறந்துட்டு எங்கெங்க போய் முடிச்சு போடுறாருங்க. நான் சொல்ற ஒரு முக்கியமான குரல் மறந்துட்டாரு. தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். தந்தை மகருக்கு ஆற்று